ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜின்னினுடைய வேலைகளை கட்டி செயலுக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இந்த ஜின்னை வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி கட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க சாமி, எங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத மாந்திரிக வேலைகள் செஞ்சு விட்டுட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மன நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை தொலைச்சிட்டு பண ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயும் முடக்கங்கள் ஏற்படுது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால அந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது ஜின்னுன்னு கிடையாது, எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் அதை அதனுடைய செயல்முறைகளை கட்டுறதுக்கு சித்திரநூல்களில் பல விதமான கட்டுமுறைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதில் இது பார்த்திங்கனாக்க இந்த ஜின்னினுடைய செயல்பாடுகளை கட்டி செயலுக்கு செய்யக்கூடிய முறைன்னு சொல்லி சித்திரநூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்றைக்கி நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சிற்றகத்தி வேறு, சிற்றாமணக்கு மூலிகை வேறு, சிறுகுறிஞ்சான் மூலிகை வேறு, சிறுமுன்னை மூலிகை வேறு, சிறுசின்னி மூலிகை வேறு, சிறுகுமிளம் மூலிகை வேறு, சிறியானங்கை மூலிகையினுடைய வேறு, இந்த மூலிகையினுடைய வேறுகளை நீங்கள் முறையாக ஷாபம் போக்கி இந்த முறையாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா சூரண மாதிரி செஞ்சுக்கணும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காதவாறு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா அதை கருக்கி எடுத்து நல்லா சாம்பல் மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, நீங்கள் இது கூட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூட ஏரளஞ்சி தைலம் அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குற, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நல்லா சேர்த்து இதை நல்லா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நல்லா பதப்படுத்தி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல இந்த பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி, சரிங்களா, ஒரு ஓலை ஊழல் ஆயுதம் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜின்னினுடைய நடமாட்டம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ இது யாராவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட பேரை தலைமாட்டி எழுதி அதுக்கு உண்டான எந்திரம் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தையும் வரைஞ்சிட்டு இப்போ யாராவது கிட்ட இருக்குது அவங்க ஏவல் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட பேரை நீங்கள் குறிப்பிடலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜின்னினுடைய நடமாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இன்னும் நீங்கள் சிறிதளவு மண் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இதை என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த மை இருக்குது இல்லைங்களா, அதை அந்த பனை உலையில் நல்லா தடவி நீங்கள் அந்த மண் எடுத்துருந்தீங்கன்னா அந்த மண்ணை அதுக்குள்ளே வச்சு நல்லா சுருட்டிக்கலாம். இல்லை இப்போ யாராவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட பேரை தலைமாட்டி எழுதி அதையும் நல்லா சுருட்டி வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் வைக்கணும். நீங்கள் முதல்ல தலைவாழையில் வச்சு அதுக்கு மேலே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள சாம்பல் நிரம்ப எடுத்துகிட்டு அதில் நேரம் நிற்கிற மாதிரி இதை குத்தி வச்சுக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இதை கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு இப்போ ஜின்னினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில், சரிங்களா, அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்தியோ ருத்ரபூமியோ அந்த இடத்துல நீங்கள் இதை குழி தோண்டி 5 விதமான வாசனை திரவியங்கள் வாசனை மலர்களை உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே இந்த பனை ஓலை உள்ளே வச்சிடலாம். இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று அவங்களுடைய வீட்லேயோ இல்லை அவங்களுடைய வீட்லேயுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொருக முடியும்னா அந்த இடத்துல சொருகி விட்டுடலாம். இல்லை அவங்க போகிற வர பாதையில் ஏதாவது ருத்ரபூமியோ மயானமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல இதை நீங்கள் பிரயோகப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா அவங்க அந்த வழியாக போகும்பொழுது அவங்க மேலே ஏறிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜின்னை செயலுக்கு செஞ்சிடும் சொல்லி சித்தனூல்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை.